மைக் டெஸ்டிங் 1 2 3. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம MS Dhoniயோட 3D ஃபேஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நெட்டில் இருந்து ஒரு இமேஜ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. நம்ம எப்படி குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து ஒரு 3D மாடலாக மாற்றுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரியேட் நியூ கொடுத்துட்டு 1080 ஒரு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ அந்த இமேஜை வந்துட்டு இங்கே தூக்கி போட்டுடலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணி நான் அப்படியே அந்த ஃபோட்டோஷாப்பில் தூக்கி போட்டுறேன். போட்டுட்டு நமக்கு ஃபேஸ் தான் வேணும். ஸோ ஃபேஸை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸை ஜூம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து இதை வந்து ஹெச்டியாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு க்ரோம் போயிடுறேன். ரெமினின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ ட்ரை ரெமினி கொடுங்க. இந்த ரைட் சைடில் வந்துட்டு சூஸ் ஃபோட்டோன்னு இருக்கும். சூஸ் ஃபைல்ஸில் போயிட்டு அந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் செலக்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த என்ஹான்ஸ் ஆனது வந்து ரைட் சைடில் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். சில டீட்டெயில் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஏன்னா அது வந்து ஏஐ வச்சு பண்ணுறதுனால அது அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அதே டைமில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. சும்மா கோணையாக ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து அதில் தெரியும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்ட் போயிட்டு நெட்வொர்க்கில் போய்க்கோங்க. இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெப்சைட்டை ரீலோட் பண்ணுங்கள். இப்போ இந்த வெப்பேஜில் லோட் ஆகிற எல்லா இமேஜும் வந்துட்டு நமக்கு இந்த ரைட் சைடில் வரும். இதில் போயிட்டு அது அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணதில் வந்து வாட்டர் மார்க் இருக்கும். வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் போயிட்டு அந்த இமேஜை வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு குவாலிட்டியான வாட்டர் மார்க் எதுவும் இல்லாத ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அந்த தாடி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைன்ஸாக இருக்கும். ஏன்னா அது வந்து என்ஹான்ஸ் ஆகும்போது அப்படி தான் ஒர்க் ஆகும். அதனால் அப்படி வந்து நமக்கு தாடிக்கு மேலே அப்படி ஒரு மாதிரி லைன்ஸாக இருக்குது. ஸோ வந்து ஏன்னா என்ஹான்ஸ் வந்துட்டு ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணவே தவிர இந்த ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணாது. ஸோ அதனால் நமக்கு அப்படி தெரியுது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ChatGPTயில் போயிட்டு இதை வந்து ரியலிஸ்டிக்காக மாற்ற சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு மேக் இட் HD அப்படின்னு கேட்குறேன். ஸோ ChatGPT க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சரியான குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து இந்த அளவு குவாலிட்டி வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தாலே வராது போல். பயங்கரமான குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஆனால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இந்த முடியெலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேஸுக்கு போட போகிறோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த இமேஜ் இங்கே போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து சரியான குவாலிட்டியாக இருக்குது. கண்ணில் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையும் வந்துட்டு அலைன் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நம்ம என்ன தான் அலைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அது கரெக்டாக மேட்ச் ஆகாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கண்ணு மட்டும் அலைன் பண்ணிவிட்டு கண்ணை பெயிண்ட் பண்ணுவோம். அப்புறம் வாயை அலைன் பண்ணிட்டு வாயை பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி மூக்கு அலைன் பண்ணிட்டு மூக்கு பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஷேப் வந்து பழைய ஷேப்லேயே இருக்கும். அது அதே சமயத்தில் வந்து டீட்டெயில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீசையில் ட்ரா பண்ணுறேன். மீசையை மட்டும் அலைன் பண்ணிவிட்டு மீசையில் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ் வந்து அதே ஷேப்பில் வச்சு நான் எதுவும் ஃபேஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாத மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு நம்ம அந்த ஃபேஸை வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3Dயில் கன்வெர்ட் பண்ணிடுச்சு. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டோட ப்ளூ கலர் வந்து தெரியுது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் அந்த டிஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அங்கே ரிமூவ் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகும்போது அதுக்கு தெரியாது, இங்கே ப்ளூ கலரில் ஒன்று இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்து நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சும்மா ஸ்கின் கலரில் பெயிண்ட் பண்ணால் போதும், அதுக்கு ரொம்ப வரும் வந்து மியூசிக் தேவையில்லை. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அதே நம்ம சாஃப்ட்வேரில் வந்துட்டு அதே இது இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதே ஃபேஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது போயிடுச்சு, ஆனால் அங்கே கொஞ்சம் கருப்பு கலரில் ஒன்று வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்சரில் இருந்து. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பிளெண்டரில் ட்ராக் பண்ணி போட்டுருவோம். ஸோ இம்போர்ட் GLTF கேட்குது, கொடுத்துட்டு டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணுறதுக்கு டாப்பில் 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், இருட்டாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு டாப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்கும். அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல் பண்ணிடுங்க. ஸோ வந்து பிரைட் ஆயிரும். இப்போ வந்துட்டு ஃபேஸ் வந்து ஃப்ளிப்பாக இருக்குது, ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது மிரரில் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம மிரர் போயிட்டு எக்ஸ் குளோபல் கொடுத்தா பழைய ஷேப்புக்கு மாறிடும். இதோ வந்து அந்த கருப்பு கலரை வந்து ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நம்ம அந்த டெக்ஸ்சரை வந்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கருப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதை நான் வந்து ஃபோட்டோஷாப் இதுக்கு போட்டு அந்த கருப்பை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம அந்த டெக்ஸ்சருக்கு பதிலாக இந்த டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போது பிளெண்டர் போயிட்டு மாடல் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து புது டெக்ஸ்சர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபேஸ் வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஹேர் வந்து க்ரியேட் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஹேர் எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ நான் நைஃப் டூலில் வந்துட்டு எங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அதை ஃபுல்லாக நான் கட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு வெர்டிசஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ண இடத்தையெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு Shift+D ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மூவ் ஆகும். அதை வந்துட்டு பழைய பிளேஸை கொண்டு போகிறதுக்கு எஸ்கேப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் கொடுங்க. இப்போ தனியாக ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தனியாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹேர் வந்து செட் பண்ணணும். ஸோ ஹேர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் லைன் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஹேர் லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்சர்ட்ட போய்க்கோங்க, ஓப்பன் கொடுங்க. இதில் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஃபோட்டோ நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடலாம். இப்போ இதை அலைன் பண்ணிவிட்டு நம்ம ஹேருக்கு மேலே பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஹேர் வந்துடுச்சு, ஆனால் கலர் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த கலரை வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, மாடல் கிளிக் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்கிட்ட போய்க்கோங்க. இதில் ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கலர் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மற்ற பேக் சைடு இருக்கிற ஹேரையும் வந்துட்டு நம்ம அப்படி கிரியேட் பண்ணிடலாம். இப்போ சைடு ஹேரை பேக் சைடும் கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து சைடும்
பேக் சைடும் வந்துட்டு நமக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே வந்து ஹேர் பார்ட்டிக்கல் வைக்கணும். ஸோ வந்து நம்ம அந்த பழைய ஸ்டெப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹேர் வைக்கணும். பார்ட்டிக்கல் போய்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஹேரை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ தப்பாக வந்து நம்ம ஃபேஸ் மேலே ஹேரை கிளிக் பண்ணிட்டோம். அதனால் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஹேர் வந்துருச்சு. ஸோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. ஹேரை கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் கொடுங்க. ஸோ நம்ம அந்த ஹேர் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு தான் ஹேர் கொடுக்கணும். ஸோ இப்போ எவ்வளோ முடி வேணுமோ அந்தளவுக்கு முடியை வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜில் இந்த முடி தான் வைக்க போகிறோம். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப நிறையெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அங்கே பண்ணுவோம். ஸோ இந்த ஹேர் போதும். இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ கோம் பண்ணுறக்கு பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு லெஃப்ட் சைடில் கோம்புன்னு ஒரு டூல் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம இங்கே அப்படி முடியை வந்துட்டு எந்த பொசிஷனுக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிருதா அப்புறம் பேக் சைடெல்லாம் வந்துட்டு முடி கஜகஜான்னு இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெர்டெக்ஸ் குரூப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டேட்டா போய்க்கோங்க. இங்கே வெர்டெக்ஸ் குரூப்பை ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பெயிண்ட் வைக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து நம்ம வெயிட் பெயிண்ட்டுக்கு போகணும். அங்கே வெயிட் பெயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ இந்த வெயிட் பெயிண்ட் எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் அந்த டெக்ஸ்சர் இல்லாத ஒரு மோடுக்கு போயிடணும். இங்கே போயிட்டு நம்ம பார்ட்டிக்கல் டாப் போய்க்கோங்க. இதில் வந்து ஷோ எமிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு டிவி ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வெயிட் பெயிண்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இதில் வந்துட்டு வெயிட் ஃபுல் வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்துட்டு நிறைய முடி இருக்கும். வெயிட் அதே மாதிரி கம்மி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கம்மி முடி இருக்கும். ஸோ வந்து நம்ம முடியோட டென்சிட்டி வந்து எங்கெங்கே எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டிவி ஐக்கான் ஆன் பண்ணிக்கலாம், நம்ம முடி வந்துடும். இப்போ கீழே போனீங்கன்னா இப்போ நான் டெக்ஸ்சர் டேப் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே போனீங்கன்னா வெர்டெக்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கும். அதில் போய் டென்சிட்டியில் போயிட்டு அந்த நம்ம இப்போ பண்ண குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஷோ எமிட்டரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து கருப்பாக ஒன்று தெரியுதுல, அதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கிருதாலாம் கொஞ்சம் கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ் ஹேரை நான் சொன்ன அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இங்கே வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். இப்போ வந்து ஃபிக்ஸ் ஹேர்ன்னு கொடுத்தோன்னா முடி வந்து கொஞ்சம் ஷைனிங்காக மாறிடும். இது வந்து கொஞ்சம் ஓவர் ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து நம்ம மெட்டீரியல்கிட்ட போயிட்டு மெட்டாலிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ மெட்டீரியல்கிட்ட போய்க்கலாம், மெட்டாலிக் வந்து ஃபுல் பண்ணிடுறேன். ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாறிடும். இப்போ வந்து ரஃப்னஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது மேலே அடிக்கிற ஷைனிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு நான் அந்த கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த கிருதாலாம் கொஞ்சம் ஓவர் பெருசாக இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுற்றி இருக்கிற ஹேரையும் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஹேரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் சேஞ்செலாம் ஆகும். ஸோ உங்கள் ஹேர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்மளோட ஹேர் வந்து இங்கே இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பைக் வச்ச மாதிரி இருக்குது. அப்படி லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் அப்படி டேர்ன் ஆகுது. நம்மளும் இதில் அதே மாதிரி பண்ணிடலாம், கோம் பண்ணி. நம்மளும் அந்த மாதிரி பண்ணிட்டோம். முடி வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அதில் போயிட்டு இதில் டிஸ்பிளே அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட 3D ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் 3D ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ணுறேன்.